Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க இந்திய பொருளாதாரத்துல திட்டக்குழு, அதாவது இந்திய பொருளாதார டாபிக் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷனா இருக்கு பாருங்க, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். நம்ம போர்ஷன் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படின்றது அந்த தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். சரியா? இப்போ 1930ல இரண்டாவது உலக போர் நடைபெற்றுச்சு இல்லையா? அந்த காலங்கள்ல அமெரிக்காவெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க ஒரு பொருளாதார பெருமந்தம் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த பொருளாதார பெருமந்தத்தை எப்படி சீர்கட்டுறது, அந்த பொருளாதார பெருமந்தத்தால மக்களுக்கு வந்து என்ன செஞ்சது அப்படின்னாக்க வாங்கும் திறன் வந்து குறைஞ்சிருது. வாங்கும் திறன் வந்து குறைஞ்சதால எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையை நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நமக்கு பொருளாதார திட்டமிடல் தேவை அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்துச்சு. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் இந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அந்த விடுதலைக்கு பிறகு நம்ம இந்தியா என்ன செஞ்சது அப்படின்னா 1948, அதாவது நம்ம 47ல நம்ம சுதந்திரம் வாங்கணும், 48ல தொழில் கொள்கை அப்படிங்கிற ஒரு திட்டமிடலை அறிவிச்சது. சரியா? திட்டமிடலை இது வந்து ரொம்ப முக்கியம். இந்திய விடுதலைக்கு பிறகு 1948ல என்ன அறிவிச்சது? தொழில் கொள்கை அப்படிங்கிற ஒரு பொருளாதார திட்டமிடலை அறிவிச்சது இந்தியா. இப்ப ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நம்ம சுதந்திரத்திற்கு பிறகு நம்ம குடியரசு வருடம் 1948ல தொழில் கொள்கை திட்டமிடல் அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 26, 1950ல இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப பாருங்க, திட்டக்குழு அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சாங்க? அதாவது சுதந்திரம் 47ல நம்ம வாங்கணும், இரண்டாம் உலக போருக்கு பிறகு சுதந்திரம் 47ல வாங்கணும். அடுத்த 1948ல தொழில் கொள்கைங்கிற ஒரு திட்டமிடல், பொருளாதார திட்டமிடல் அமைப்பு அறிவிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, ஜனவரி 26, 1950ல இந்த அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திட்டக்குழு அப்படிங்கிறது, அதாவது திட்டமிடலுக்கு ஒரு குழு வைப்பாங்க இல்லையா? அந்த திட்டக்குழு எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மார்ச் 15, 1950ல் அமைக்கப்பட்டது. 1950ல் அமைக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் 1938ல தேசிய திட்டக்குழு அமைத்தார். அதாவது நமக்கு அந்த பொருளாதார பெருமந்தம் வந்துச்சு இல்லையா? அப்பவே தேசிய திட்டக்குழு அப்படின்றத ஆரம்பிச்சார். அது வந்து எதுல இருந்து அப்படின்னா, இப்ப இந்த தேசிய திட்டக்குழுங்கிறது நமக்கு 5 ஆண்டு திட்டங்களா செயல்படுத்தினாங்க. அதாவது 1961ல தான் முதலா ஆரம்பிச்சிருக்காங்க. 1961ல இருந்து 2017 வரை அந்த 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இந்தியாவில் மொத்தம் 1961ல இருந்து 2017 வரைக்கும் மொத்தம் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதுன்னா 12 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதுல வந்து நமக்கு மொத்தம், அதாவது கடைசியா வந்துச்சு இல்லையா, 2012ல இருந்து 17 வரைக்கும், அந்த 2012ல இருந்து 17 வரைக்கும் வந்த 5 ஆண்டு திட்டம் தான் நமக்கு இறுதி 5 ஆண்டு திட்டம். அதுதான் 12வது 5 ஆண்டு திட்டமா அறிவிக்கப்பட்டுச்சு. முக்கியமானது பாத்துங்க. இந்தியா வந்து மொத்தம் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள்? 12 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியது. அதுல 2012, 2017 அதுதான் நமக்கு 12வது 5 ஆண்டு திட்டமா, இறுதி திட்டமா அறிவிக்கப்பட்டது. 5 ஆண்டு திட்டம் இறுதி திட்டமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2012ல இருந்து 2017 நம்ம எழுதணும். எத்தனாவது 5 ஆண்டு திட்டமாக, எத்தனாவது 5 ஆண்டு திட்டம் நமக்கு இறுதி திட்டமாக அமைக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது அப்படின்னாக்க 12வது 5 ஆண்டு திட்டம். 12வது 5 ஆண்டு திட்டம். அடுத்து பாருங்க, தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டுச்சு இல்லையா? 1948ல நமக்கு தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது. அந்த தொழில் கொள்கைய என்ன நமக்கு முக்கியமா பரிந்துரை செய்யப்பட்டுச்சு அப்படின்னா 2. ஒண்ணு வந்து மைய திட்டக்குழுவும்,
இன்னொன்னு கலப்பு பொருளாதார அமைப்பும் பரிந்துரைக்கப்பட்டிருந்துச்சு தொழில் கொள்கையில. அடுத்து இப்ப 5 ஆண்டு திட்ட கொள்கை, இது வந்து உங்களுக்கு அங்கேயே சொல்ல வேண்டியது மறந்துட்டு, சரியா? அடுத்து பாருங்க, இப்ப 5 ஆண்டு திட்டங்கள் வந்து நமக்கு இறுதி திட்டமா 12வது திட்டம், அதாவது 2012 இருந்து 2017 வரைக்கும் உள்ளதுதான் நமக்கு இறுதி 5 ஆண்டு திட்டமா இருந்துச்சு. அப்போ 5 ஆண்டு திட்டம் முடிஞ்சிருச்சுன்னா அப்ப அடுத்து வேற என்ன? 5 ஆண்டு திட்டத்தை விட ஒரு மேம்படுத்தப்பட்ட திட்டம் தான் நமக்கு கொண்டு வருவாங்க இல்லையா? அப்போ அது என்ன திட்டம் அப்படின்னா அதுதான் நிதி ஆயோக். இந்தியா 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு நிதி ஆயோக் மூலம் திட்டமிட முடிவு செய்தது. நிதி ஆயோக் மூலம் திட்டமிட முடிவு செய்தது. இப்ப பாருங்க, நிதி ஆயோக் அப்படிங்கறதோடைய சரியான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது நமக்கு டெபினேஷன் கேட்பாங்க இல்லையா? NITA நிதி ஆயோக்கோடைய டெபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலீஷ்ல நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதுதான் நிதி ஆயோக். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இப்ப இது இங்கிலீஷ்ல. இதே தமிழ் அர்த்தம் என்ன, இதோட பொருள் என்ன அப்படின்னா இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய அமைப்பு. இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய அமைப்பு. சரியா? சரி, இப்போ இந்த நிதி ஆயோக் ஆனது எப்ப ஆரம்பிச்சாங்க, யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னாக்க 2015 ஜனவரி 1ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. உங்களுக்கு வினா இப்படின்னு கேட்பாங்க, நிதி ஆயோக் எந்த திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம். எதன் மூலம்? எந்த திட்டம்ல எதன் மூலம்? நிதி ஆயோக் எதன் மூலம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைச்சரவை திட்டத்தின் மூலம் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆப்ஷன். இல்ல நிதி ஆயோக் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி. நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். இதுவும் உங்களுக்கு ஒரு வினாவா கேட்பாங்க. நிதி ஆயோக்கின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிரதமர் வரும், அல்லது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பிரதமர் அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க பிரதமர் தான் சூஸ் பண்ணிக்கணும். நிதி ஆயோக்கின் தலைவர் யாரு? பிரதமர். இப்ப இதுல உள்ளதெல்லாம் பாருங்க, முழு நேர உறுப்பினர்கள். இந்த நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 பேர். பகுதி நேர உறுப்பினர்கள் 2 பேர். நிர்வாக குழு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிதி ஆயோக்க யாரெல்லாம் நிர்வாகம் பண்றாங்க, இதுல எல்லாம் யாரெல்லாம் சேர்ந்து நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவின் அனைத்து மாநில பிரதமர்களும் துணைநிலை ஆளுநர்களும் தான். அனைத்து மாநில முதல்வர்களும் மற்றும் துணைநிலை ஆளுநர்களும் நிர்வாக குழு உள்ள உறுப்பினர்கள். அடுத்து பாருங்க, முதலா நமக்கு நிதி ஆயோக் ஆரம்பிச்சாங்க இல்லையா? 5 ஆண்டு திட்டத்தை நிறுத்திட்டு நிதி ஆயோக் ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்போ நமக்கு முதல் துணை தலைவரா இருந்தது யாருன்னா அரவிந்த் பனகாரியா. எப்போ அப்படின்னா ஜனவரி 2015 இருந்து ஆகஸ்ட் 2017 வரைக்கும். நல்லா பாத்துங்க, ஜனவரி 2015 முதல் ஆகஸ்ட் 2017 வரை அவர் தான் துணை தலைவரா இருந்தார். இதுல நிதி ஆயோக்கின் துணை தலைவராக இருந்தது யாரு? அரவிந்த் பனகாரியா. எந்த ஆண்டுல எந்த பீரியட் சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஜனவரி 2015 இருந்து ஆகஸ்ட் 2017 வரை. 2வது துணை தலைவர் அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதும் அடுத்து உள்ள 2வது துணை தலைவர் யார் அப்படின்னாக்கா டாக்டர் ராஜீவ்குமார். அவர் தான் இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி 2017 ஆகஸ்ட்ல முடிஞ்சது. அடுத்து செப்டம்பர் 1ல இருந்து 2017 முதல் யார் இருக்காங்க 2வது துணை தலைவரா? டாக்டர் ராஜீவ்குமார். முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, நிதி ஆயோக்கின் துணை தலைவர் தான் இதன் நிர்வாக தலைவராக செயல்படுவார். நிதி ஆயோக்கின் இந்த துணை தலைவர் சொன்னோம் இல்லையா? இந்த துணை தலைவர் தான் இதன் நிர்வாக தலைவராக செயல்படுவார். துணை தலைவர் நிதி ஆயோக்கின் யார் நிர்வாக தலைவராக செயல்படுவார் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாக்க நம்ம எதை சூஸ் பண்ணணும்? துணை தலைவரை தான் சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க,
இந்திய தேசிய அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் துணைத் தலைவரை பிரதமர் தேர்வு செய்வார். இது முக்கியமானது. யார் தேர்வு செய்வார்னு கேட்பாங்க, யாரை அப்படிங்கறதும் அவங்க கேட்பாங்க. இந்திய தேசிய அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி யாரு? தலைமை செயல் அதிகாரி மற்றும் துணைத் தலைவரை யார் தேர்வு செய்வாங்க? பிரதமர். இந்திய தேசிய அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் துணைத் தலைவரை பிரதமர் தேர்வு செய்வார். ஏன் அப்படின்னாக்க இந்திய தேசிய அமைப்பின் தலைவரே பிரதமர் தான். அப்போ அதுல வந்து இருக்கிற உறுப்பினர்களையும் அவர் தானே தேர்வு செய்வாங்க. அதான் நல்லா புரிஞ்சு படிங்க. சரியா மனப்பாடம் பண்ணீங்கன்னா மறந்து போயிடும். அடுத்து பாருங்க, அடிமை தளத்திற்கான பாதை. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அடிமை தளத்திற்கான பாதை என்ற புத்தகம் இது வந்து திட்டமிடலே வரணும். நாம அந்த டாபிக் இன்னும் போகாததால அதுல இந்த ஒரு பாயிண்ட மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப அந்த திட்டமிடல் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி வரும், திட்டங்களுக்கு முன்னாடியான பாயிண்ட் அது. நான் அடுத்த வகுப்புல அதை நம்ம பார்ப்போம். அடிமை தளத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யாரு? ஃபிரெடரிக் ஹேயட். ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. அடிமை தளத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் ஃபிரெடரிக் ஹேயட். அடுத்து பாருங்க, முன்னோக்கு திட்டம். முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் என்னன்னா நீண்ட கால திட்டமிடல். முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் நீண்ட கால திட்டமிடல் அல்லது நீண்ட கால திட்டமிடல் இவ்வாறும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ப குறுகிய காலம், முன்னோக்கு, பின்னோக்கு அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம முன்னோக்கு திட்டம் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். நீண்ட கால திட்டம் இவ்வாறு அழைக்கப்படும்னா முன்னோக்கு திட்டம். முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் நீண்ட கால திட்டம், நீண்ட கால திட்டமிடல். சர்வோதயா, இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இப்போ இருந்தாலும் ஒரு ரிமெம்பருக்கு கொடுக்குறேன். சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் யாரு? ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன். அவ்வளவுதான். இது திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோகத்தில் உள்ள எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே நான் எடுத்துட்டேன். நல்லா இதை தரவா படிச்சீங்க, புரிஞ்சு படிங்க. அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.